இன்னும் ஒரு வருஷத்துக்கு யாருமே தங்க நகைகள் வாங்காதீங்க. வீட்ல யூஸ் பண்ற சமையல் எண்ணெய் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு மாசத்துக்கு நீங்க 1 லிட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை 1/2 லிட்டரா குறைச்சுக்கோங்க. இப்படி நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள்கிட்ட ஒரு 10 கண்டிஷன்ஸை வந்து சொல்லியிருக்காரு. இந்த நேரம் இந்த கண்டிஷனை பிரதமர் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் எதுக்கு இப்ப நம்ம கிட்ட சொல்லணும், இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிற இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் கிட்ட சொன்ன என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சோ முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு வருஷத்துக்கு யாருமே தேவையில்லாம தங்க நகைகள் வாங்கி வைக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. கையில இப்போ 1 லட்ச ரூபாய் பணம் இருக்குன்னா சரி தங்க நகை ஏறினாலும் ஏறிடும், ஒரு பவுனை வாங்கிட்டு வந்துரும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. சோ அந்த மாதிரி சம்பவத்தை பண்ணாதீங்க அப்படிங்கிறத பாயிண்டா சொல்லியிருக்காரு. 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெட்ரோல் டீசல் இதோட விலை யூசேஜை வந்து கம்மி பண்ணுங்க, பயன்பாட்டை கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கறத 2வது சொல்லியிருக்காரு. 3வது விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ எங்காவது நீங்க ஃபாரின் ட்ரிப் போறீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத 3வது சொல்லியிருக்காரு. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன், கவர்மெண்ட் பஸ் இருக்கு, கவர்மெண்ட் ட்ரெயின் இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணி பழகிக்கங்க. அண்ட் உங்களோட ஓன் வீக்கில் யூஸ் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. 5வது விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்தபடியே வேலை பார்க்கறதுக்கு உங்களால முடியும் அப்படின்னா அதுக்கு நீங்க கன்வெர்ட் ஆயிக்கோங்க. இப்ப சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லேப்டாப் வைஃபை இருந்தா வீட்டிலே வேலை பார்க்கலாம். சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா நீங்க ஆபீஸ் போய் வேலை பார்க்காதீங்க, வீட்டுல இருந்து வேலை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. 6வது ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மீட்டிங், ஆன்லைன்லேயே எல்லாத்தையுமே பாருங்க. இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கு, நான் சென்னை வரைக்கும் போகணும்னா அப்படி சென்னை வரைக்கும் போகாதீங்க, அதை ஆன்லைன்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த 6வது விஷயமா சொல்லியிருக்காரு. 7வது விஷயமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் பைக், எலக்ட்ரிக்கல் கார், இந்த மாதிரி கரண்ட்ல ஓடக்கூடிய சம்பந்தப்பட்ட வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணுங்க. இப்படி யூஸ் பண்றதுனால பெட்ரோல் டீசல் இதோட யூசேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் 8வது விஷயமா, வீட்டுல யூஸ் பண்ற சமையல் என்ன இருக்கு பாத்தீங்கல்ல, ஒரு மாசத்துக்கு இப்ப நீங்க 1 லிட்டர் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை 1/2 லிட்டரா கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால தயாரிக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வாங்குங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்ப ஏதாவது ஒரு போன் வாங்குறோம்னு வச்சுக்கோமே, அந்த போன் வெளிநாட்டுல இருந்து வந்தது, இம்போர்ட் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டு போன் ஐட்டங்கள் அப்படி வாங்காதீங்க. வெளிநாட்டுல இருந்து வந்த கார் அப்படிங்கிறத வாங்காதீங்க, இந்தியாலேயே தயாரிக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வாங்குங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ லாங் ட்ரிப், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகணும் அப்படின்னா நீங்க உங்களோட ஓன் வெஹிக்கிள்லயோ கார்லயோ போகாதீங்க. அதுக்கு பதிலா ட்ரெயின் இருக்கு, கவர்மெண்ட் யூஸ் பண்ற ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயின்ல நீங்க போயிட்டு வந்துக்கோங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 10 விஷயத்த நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் கிட்ட சொல்றாரு. ஒரு நாட்டோட பிரதமர் மக்கள் கிட்ட வந்து, இப்ப இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் இப்படி கொஞ்சம் சிக்கனமா போங்க அப்படின்னு ஒரு நாட்டோட பிரதமர் மக்கள் கிட்ட வந்து இதை சொல்றாரு அப்படின்னா சம்திங் இஸ் ராங், ஏதோ ஒன்று நடக்க போகுது, இல்லை ஏதோ ஒன்று அங்கே நடந்துகிட்டு இருக்கு மேல் இடத்துல. அதனாலதான் அதன் விளைபாடாக நாட்டோட பிரதமர் மக்கள் கிட்ட வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா இதை சொல்றாரு. சரி, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத இப்ப பேசலாமா? இன்னும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில சண்டை போர் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வெளியில இருந்து வர வேண்டிய கேஸ் ஆகட்டும், சிலிண்டர், பெட்ரோல், டீசல் இதெல்லாமே வெளியில இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அது பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் யாராக போறா, விஜய் அவர் ஆக போறாரா, ஓகே சந்தோஷம் அப்படிங்கிற நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல் மட்டும் பேசுனதுனால உலக நாடுகளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேச மறந்துட்டோம். ஓகேங்களா? அதுதான் மெயினான ரீசன். ஓகே, ஸோ இப்போ வரும் பாயிண்ட்டுக்கு. இன்னும் அமெரிக்கா அண்ட் ஈரானுக்குள்ள சண்டை வந்து போய்கிட்டு தான் இருக்கு, போர் வந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல், டீசல், கேஸ், தங்கம் இதெல்லாமே வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோமே தவிர நம்ம நாட்டில் இது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ற தங்கம் கூட வெளிநாட்டுல இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம், நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல், டீசல் கூட வெளிநாட்டுல இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நம்ம நாட்டு காசு ஒரு 500 ரூபாய் எடுத்து, இந்தப்பா எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு டீசல் கொடு அப்படின்னா தந்துருவான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஸோ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் வாங்க விற்கணும் அப்படின்னா டாலர் அப்படிங்கிற பணம் இருக்கு, டாலர்ஸ். அந்த டாலரை கொடுத்து தான் அந்த நாட்டில் உள்ள பொருளை நம்ம வாங்க முடியும். இப்போ நம்ம தங்கம் வேணும் அப்படின்னா நம்ம டாலர் அந்த நாட்டில் கொடுத்து அந்த நாட்டில இருந்து நம்ம தங்கத்தை வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நடைமுறையில நடந்துகிட்டு இருக்கு. சரிப்பட்டு இப்போ நீ டாலரை கொடு, அவங்க தந்துட்டு போறாங்க, இதுல என்ன இருக்கு பெரிய விஷயமா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் பெரிய விஷயம். இப்போ இந்தியா நம்ம நாடு, கரெக்டுங்களா? ஸோ நமக்குன்னு கொஞ்சமா டாலர் வச்சிருப்போம், நமக்குன்னு கொஞ்சமா ஃபாரின் அசெட் இருக்கும், நமக்குன்னு கொஞ்சமா தங்கம் வச்சிருப்போம். ஓகேங்களா? அது போக நம்ம நாட்டு காசு தனியா இருக்கும். ஓகே, இப்போ
ஒரு தங்கம் வந்து வாங்க போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு சேவிங்ஸ்ல ஒரு தங்கம் வச்சிருப்போமா, அந்த தங்கத்தை தான் உங்கள்கிட்ட கொடுப்போம். நீங்க தங்கம் வாங்க 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 என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம கிட்ட உள்ள தங்கம் கம்ப்ளீட்டா காலியாயிரும். ஸோ இதன் விளைவாக நம்ம வெளிநாடுகள்ல இருந்து தங்கம் வாங்குற மாதிரியான சூழ்நிலை போகும். ஸோ வெளிநாட்டுல போய் நம்ம தங்கம் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா டாலர் கொடு நான் தங்கம் தரேன்மா. சரி நம்ம கிட்ட உள்ள டாலரை வந்து அவங்க கிட்ட கொடுப்போம், அதனால அவன் தங்கம் தருவான். கரெக்டுங்களா? ஸோ இதனால நம்ம கிட்ட இருக்கிற டாலரோட இது வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஐ மீன் நம்ம ஒரு $1000 வச்சிருக்கோம் அப்படின்னா $1000 கொடுத்து தங்கம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட டாலரே இருக்காது. அப்புறம் நம்ம ரிட்டர்ன் என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்கிற நம்ம இந்தியன் காசு இருக்கு பாத்தீங்களா, அதை டாலரா கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ இதனால நம்ம நாட்டு காசு எல்லாமே டாலரா கன்வெர்ட் ஆயிரும். நம்ம நாட்டோட மதிப்பு அப்படியே குறைஞ்சிரும். நம்ம கிட்ட இருக்கிற நம்ம நாட்டோட மதிப்பு காசு வந்து படிப்படியா குறைஞ்சிரும். டாலர் படிப்படியா இன்க்ரீஸ் ஆயிரும். உங்களுக்கு புரியுதுல சொல்றது? ஸோ இதுதான் மெயினான விஷயம். ஸோ இதனால தான் நீங்கள் தங்கம் வாங்குறதா இருந்தாலும் சரி, பெட்ரோல் டீசல் வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த யூசேஜை கொஞ்சம் தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் நம்ம கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ மெயினான ரீசன் வந்து இதுதான். டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டுனா நம்ம நாட்டோட மதிப்பு வந்து கம்மியாயிரும். நம்ம நாட்டோட மதிப்பு கம்மியாயிட்டு அப்படின்னா நம்ம நாட்டுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள்கிட்ட இந்த ஒரு 10 கண்டிஷனை வந்து சொன்னார். சரி, இப்போ நம்ம ஓவராலாக இதை பேசணும்ல, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு நல்ல வீடியோவை மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.